ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற பேரிச்சம்பழம் மரத்துக்கு பங்களாதேஷ் பையன் வந்து தண்ணி பிடிச்சிட்ருக்கான். அதை தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் பேரிச்சம்பழம் மரத்தை தான் பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த பையன் தான் தண்ணி பிடிச்சிட்ருக்காப்புல. இவன் தான் பங்களாதேஷ் பையன். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் பேரிச்சம்பழம் மரம். இந்த மரத்துக்கு தான் அந்த பையன் தண்ணி ஊற்றிட்டுருக்காப்புல. பார்த்துங்க, இதுதான் பேரிச்சம்பழம் மரம். இது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அழகு மரம். இது பனை மரத்துலேயே வந்து தனி வகை பனை மரம். இது அழகு மரம். இதில் வந்து காயெல்லாம் காய்க்காது. இது வந்து அழகுக்காக வச்சுக்கிறது. இதில் தான் காய் காய்க்கிறது. ஏன்னா பேரிச்சம்பழம் காய் காய்க்கிறது வந்து இதில் தான் காய் காய்க்கும். இப்போ வந்து சீசன் இல்லாதனால காய்க்கல. இப்போ இந்த மரம் தான் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்ருக்காப்புல அந்த பையன். இதில் காய் இருக்குது பாருங்கள். ஏற்கனவே முன்னாடியே இருந்த காய் இது வந்து காய்ஞ்சி கொட்டுது. ஒரு பக்கம் காய்ஞ்சி கொட்டுது, ஒரு பக்கம் துளுத்து வருது. இந்த மரம் தான் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்ருக்காப்புல அந்த பையன். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, எங்கள் வீட்டுக்கு முன்பக்கம் இருக்குது. இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா ஈச்சம்பழம் மரம் இருக்கும். ஆனால் இது ஈச்சம்பழம் கிடையாது. இது வந்து பேரிச்சம்பழம் மரம். இதுவும் அந்த ஃபஸ்ட்டு சொன்னால அழகு மரம், அந்த மரத்தை சேர்ந்து தான் இதுவும். மொத்தம் வந்து 4 மரம் இருக்குது. 2 பேரிச்சம்பழம் மரம், 2 அழகு மரம். இது வந்து வீட்டுக்கு முன்பக்கம் இருக்குது. இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற முன்பக்கம் ரோடு. இந்த ரோட்டில் அந்த மரம்லாம் எப்படி வெட்டி விட்டு எப்படி அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ரோடு. இப்போ நீங்கள் பார்க்குறது வீட்டுக்கு பின்பக்கம். இது பின்பக்கம் வந்து இது ஓனரு காரு நிற்கிற இடம். அது வந்து இது கார் பார்க்கிங்கு. இது ஃபுல்லாக வந்து ஓனர் கார் தான். எங்கள் கார் எங்கே நிற்கும் பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் நிற்கும். நண்பர்களே, உங்களை மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வீடியோக்கு லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.